ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் 65, இறுதி அத்தியாயம். ஆகன்யா பவனை கண்டு கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம்? இப்போது அவனிடம் எதுவுமே இல்லை. நல்ல வேலை கூட இல்லை. அவனை பெருமையாக அண்ணன் என்று சொல்லிக்கொள்ள முடியலை. இதற்கெல்லாம் காரணம் அந்த காயத்ரி. ஒன்றுமில்லாத அவளை அவன் காதலித்ததால் தானே இவ்வளவு நிலை இறங்கி போனான். இது தேவையா என்ற எண்ணம். சில்விகாவை அவள் குடும்பத்தார் மிகவும் மதிப்பாக தாங்குவது பிடிக்கலை. ஒருமுறை அவள் வீட்டார் சில்விகாவை பெருமையாக பேச, இவளோ அவகிட்ட என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, எல்லாம் என் அண்ணனின் உழைப்பு. அவர்தான் புதுசாக இப்போ தொழில் ஆரம்பித்து நடத்துகிறார். அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று நக்கலாக சொல்ல, அவள் மாமியாரோ, வெறும் கையால் முளம் போட்டால் யாருக்கு உதவும்? அந்த மாதிரி தான் உங்கள் அண்ணனுடைய உழைப்பும் திறமையும். சில்வி தான் உன் அண்ணனுக்கு சரம் சரமாக கிடைத்த மல்லிகைப்பூ. அவளை வைத்து தான் உன் அண்ணன் முளம் போட்டு விற்கிறார் என்றார் நறுக்கென்று. அதன் பிறகு ஆதன்யா வாயை மூடிக்கொண்டாள். சம்மந்தி வீடு என்று போக வர ஆதன்யா மாமியார் வீடு பிரியப்படுவது வரதாவின் வீட்டிற்குத்தான். உமையால் பவளம் இருக்கும் வீட்டிற்கு போக மாட்டார்கள். இது சில்விகாவிற்கும் ஆதன்யாவிற்கும் பிடிக்காது. உறவினர்களிடம் ஆதன்யா கம்பெனியில் என் பங்கை எடுத்துக்கொண்டு தான் அதற்கு பதில் சீர் செய்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அண்ணனும் சரி அண்ணியும் சரி எதுவுமே செய்யலை என்றாள். உண்மையை அவள் ரொம்ப வசதியாக மறந்து விட்டாள். அந்த கம்பெனியை தொடங்கி உருவாக்கி வளர்த்து கடன் கட்டியது வரதா என்பதை அவள் மறந்து விட்டாள். உறவினர் மூலம் கேள்விப்பட்ட சில்விகா கணவனிடம் சண்டை போட, அவனோ ஒரே வார்த்தையில் சொன்னது தப்பு தான். ஆனால் சொன்னது யாரு? என் தங்கைதானே, சொல்லிட்டு போறா என்றான் அசால்ட்டாக. சில்விக்கு கோபம் வந்தது. கணவனிடம் காட்டினாலும் பயனே இல்லை. மேன்மதியின் குழந்தைக்காக செலவு செய்த 60 லட்சத்தை அவளுடைய பங்கு பணத்தில் கழித்தது சில்விகாவிற்கு பிடிக்கலை. கணவனிடம் கேட்டதற்கு, அப்படி கழிக்கலை என்றால் எனக்கு 60 லட்சம் கொடு என்று ஆதன்யா கேட்பாள். அதற்காகத்தான் கழித்தேன். ஆனால் அதற்கு பதில் மேன்மதியின் பெயரில் ஒரு சொத்து வாங்கி போட்டு விட்டு அவளிடம் சொல்லிவிட்டேன் என்றான். அப்போதுதான் சில்விக்கு நிம்மதி. ஏனென்றால் குழந்தைக்கு வைத்தியத்துக்கு செலவு செய்ததை யாராவது திரும்ப கேட்கலாமா என்பதுதான். இப்போது அப்படி இல்லை என்றதும் நிம்மதி வந்தது. அடியேனு கூப்பிட பொண்டாட்டி இல்லை. ஆனால் ஒருத்தன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டானாம். அந்த மாதிரி ஆதன்யா மாமியார் உமையாளிடம், மருமகளுக்கு நீங்களும் இப்படித்தான் சிறப்பாக வாரி இறைத்து வளைகாப்பு செய்யணும் என்றார். அதை கேட்ட உமையாளுக்கு கருக்கென்று இருந்தது. மொத்த பணத்தையும் திருமணத்திற்கே செலவாகி விட்டது. இனி எப்படி இந்த மாதிரி செலவு செய்து வளைகாப்பு செய்ய முடியும்? ஏதோ முடிந்தவரை செய்யலாம். இவங்க குணம் அறிந்துதான் சில்வி வீட்டார் இதில் அக்கறை காட்டலை. எல்லாம் இந்த ஆதன்யாவின் பிடிவாதம்தான். பெரிய பணக்காரனா வேண்டும் என்று. இப்போ யாரு இந்த அம்மா சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செலவழிப்பது என்று உமையால் அரண்டு போனார். நாட்கள் நகர்ந்தது. பவனை வந்து கம்பெனி பொறுப்பை ஏற்கும்படி வரதா சொல்லிக்கொண்டே இருந்தான். பவன் அம்மாவிற்கு பிடிக்காது, நான் வரலை என்றான். நாட்கள் நகர்ந்தது. வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உருண்டு ஓடியது. 5 வருடங்களுக்கு பிறகு சொந்த ஊர் கோவிலின் கும்பாபிஷேகம். ஊரே களை கட்டியது. மக்கள் திரண்டு வந்தார்கள். வரதா மனைவியை சீண்டி கொண்டு இருந்தான். என்னடி, வைரம் மட்டும் போதுமா, மற்றதெல்லாம் வேணாமா என கேட்க, நீங்கள் இப்போ சும்மா இருக்கீங்களா இல்லையா? நான் எதையோ போடுறேன், உங்களுக்கு என்ன என்று சினுங்கியவள் பூசின உடல்வாகுடன் பட்டு சேலை கட்டி வைரங்கள் ஜொலிக்க கிளம்பி வர, அங்கே ஹாலில் நின்றபடி அவள் மகன்கள் இருவரும் பரசுகன் தாத்தாவிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். தூவிகா, பிரமோத், தன்மிதா மூவரும் கிளம்பி வர அவரவர் காரில் ஏறினார்கள். வெளியே செல்லும் முன் அங்கே கூடத்தில் புகைப்படத்தில் சிரித்து கொண்டு இருந்த மருதவேல், அருந்ததி, சுகன்யா மூவரையும் வணங்கிவிட்டுத்தான் சென்றார்கள். 2 வருடங்களுக்கு முன் மருதவேல், அருந்ததி இருவரும் இறந்துவிட்டார்கள். சொந்த ஊரில்தான் தோட்டத்தில் சமாதி கட்டி இருக்கிறார்கள். பரசுகன் சில்வியோடுதான் இருக்கார். தூவிகா, பிரமோத் அவரவர் தொழிலில் பிஸியாக இருந்தாலும் அவ்வப்போது 2 குடும்பமும் யார் வீட்டிலேயாவது ஒன்றாகி
தாத்தா பரசுவனுடன் பேரன்களும் பேத்தியும் மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருப்பார்கள். உமையால் பவளம் இருவரும் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். பவளத்திற்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாததால் கம்பெனிக்கு போவது இல்லை. நண்பன் பரசுவனுடன் பரதா வீட்டிற்கு வந்து அடிக்கடி பேரன்களுடனும் பொழுதை கழிப்பார். மேன்மதி குடும்பத்தார் இப்போது பரதாவின் உதவியால் நன்றாக இருந்தார்கள். ஒரே பெண் குழந்தைதான். அவ்வப்போது அண்ணன் வீட்டிற்கு வந்து தங்கி செல்வாள் மேன்மதி. பவனுக்கும் காயத்ரிக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. கடைசி வரை உமையால் பவனின் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. காயத்ரியின் பாட்டி இறந்துவிட அவளை தனியாக விட முடியாமல் பவன் யாரிடமும் சொல்லாமல் காயத்ரியை திருமணம் செய்து கொண்டான். விஷயம் கேள்விப்பட்ட உமையால் தான் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதார். 6 மாதங்களுக்கு பிறகு பரதா தாயை சமாதானப்படுத்திய போதும் பவனை ஏற்றுக்கொண்ட அவரால் காயத்ரியை ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரதா தம்பியையும் அவன் மனைவியையும் அழைத்து வந்து தனக்கு சொந்தமான இடத்தில் தனிக்குடித்தனம் வைத்தான். ஒரே வீட்டில் இருக்க உமையால் ஒத்துக்கொள்ளவில்லை. கம்பெனி பொறுப்பை முழுதாக தம்பியிடம் ஒப்படைத்தான். காயத்ரியை பழையபடி தன் தொழிலில் முக்கிய பொறுப்பில் அமர வைத்தான். அவளும் அவனுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் இன்று வரை நடந்து கொள்கிறாள். பவனும் முன்பை விட திறமையாக தொழிலை நடத்தினான். நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அண்ணனிடம் வரவு செலவுகளை ஒப்படைத்தான். தம்பி மற்றும் அவன் மனைவியின் உழைப்பையும் நேர்மையையும் பாராட்டும் விதமாக சில்வியிடம் கேட்டுவிட்டு கம்பெனியில் அவனுக்கு சொந்தமான 75% பங்கில் இருந்து 25% பங்கை தம்பிக்கே கொடுத்து விட்டான். இப்போது அந்த கம்பெனியில் இருவருமே சம பங்குதாரர்கள். இதில் ஆதன்யாவிற்கு பெரும் கோபம். அது எப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கலாம், எங்களுக்கும் அதில் பங்கு தந்திருக்கணும் என்று சண்டை போட்டாள். உங்கள் தங்கச்சி இப்படி அடுத்தவங்களை பார்த்தே நொந்து போக வேண்டியதுதான். கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் முடிந்தால் 4 பேருக்கு நல்லது செய்யணும். முடியலையா கெடுதல் செய்யாமல் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். ரொம்ப பெரிய படிப்பு படித்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, உலக அழகனாகவோ அழகியாகவோ இருந்தாலும் சரி, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாக இருந்தாலும் சரி, படுக்க கூட இடமில் பாயில்லாத பரதேசியாக இருந்தாலும் சரி, உயிர் ஒரு பிடிதான். அது போன பிறகு வெறும் கூடு. அந்த உசுரை வச்சுக்கிட்டு தான் நான் பெருசா நீ பெருசா என்று ஆட்டம் போடுறாங்க. இதில் உங்கள் தங்கையும் அடக்கம் என்றாள் சில்விகா. பரதா காதில் விழாத மாதிரி போய்விடுவான். ஏற்கனவே ஆதன்யா மேல் அவனுக்கு நிறைய வருத்தம் உண்டு. பங்கு கேட்டதாலோ பணம் கேட்டதாலோ இல்லை. அவள் வீம்பு பிடித்து செய்து கொண்ட திருமணத்தினால் அவள் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்தது இல்லை. மற்றவர்கள் முன் தன்னிடம் இருக்கும் பணம் நகை இவற்றை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல் நடிக்கிறாள். உண்மையில் அவள் மனது நொந்து போய் இருக்கிறாள். இது குடும்பத்தார் அனைவருக்கும் தெரியும். மேன்மதி வீட்டாரை வசதி இல்லை என்று பேசின அவளே இன்று உமையாளிடம் அக்காவுக்கு என்ன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா, எனக்குத்தான் கட்டினவன் சரியில்லை என்று ஆத்திரப்படுவாள். நீ தான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னாய், இல்லைனா பெரிய பணக்காரனாத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாய். உன் பிடிவாதத்தால் தான் இந்த திருமணத்தை பரதா நடத்தினான். அப்பவும் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொன்னானே, கேட்டியா? உன்னால் நானும் அவன் பேச்சை கேட்கலை. இப்போ என்ன ஆச்சு? யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீயே பண்ணி கொண்டாய். உனக்கு ஜால்ரா அடித்ததுக்காக நானும் உன்கூட சேர்ந்து நிம்மதி இல்லாமல் அழுது புலம்பி தவிக்கிறேன் என்று உமையால் புலம்பினார். ஆதன்யாவின் கணவன் அப்படி என்னதான் செய்கிறான்? வேற என்ன, எல்லா பணக்கார ஆண்களுக்கு இருக்கும் அத்தனை கல்யாண குணங்களும் அவனுக்கும் இருக்கு. தண்ணி, தம்மு, சூதாட்டம், அவன் பிஏவுடன் கள்ள தொடர்பு எல்லாம் இருக்கு. என்ன ஒன்று, தொழிலில் சரியாக இருக்கான். அவன் அண்ணன்கள் அவனுக்கு கொடுக்கும் பணத்தில் தான் ஆட்டம் போடுவது. மனைவிக்கும் நல்லா செலவு செய்வான். அதனால் முதல் 2 வருடம் ஆதன்யா அவனுடைய எந்த கெட்ட பழக்கமும் தெரியாமல் தான் இருந்தாள். அவளுக்கு ஒரே பெண் குழந்தை. அவளுடைய வளகாப்பை சண்டை போட்டு ரொம்ப விமரிசையாக பரதாவை செய்ய வைத்தாள். அவனும் பல்லை கடித்து கொண்டு தங்கையின் வயிற்றில் இருக்கும் குழந்தை நல்லவிதமாக பிறக்க வேண்டும் என்று செய்தான். மகள் பிறந்த பிறகுதான் மச்சினர்களின் மனைவிகள் இவளை
அவ்வப்போது வரும் வீட்டு சண்டையில் உன் புருஷன் லட்சணம் தெரியாதா எங்களுக்கு என்று கேட்டு அவனுடைய களியாட்டங்களை புட்டு புட்டு வைத்த பிறகும் கூட அவள் நம்பலை. வரதாவிடம் சொல்லி விசாரிக்கச் சொல்ல எனக்கு முன்பே தெரியும், அதனால தான் இவன் வேண்டாம்னு சொன்னேன் என்றான். பிறகு இவளாலும் தான் அண்ணனிடம் என்ன பேச முடியும்? வாயை மூடிக்கொண்டு வந்துவிட்டாள். பணம், நகை, ஆடம்பரம் எல்லாம் இருக்கு. அதுவும் தொழில் பொதுவாக இருப்பதால் இருக்கு. இல்லையென்றால் எப்போதோ நடுத்தருவிற்கு வந்திருப்பாள். பவன் காயத்ரிக்கு ஒரு பையன். இப்போது 5 மாத கர்ப்பமாக இருக்கிறாள் காயத்ரி. கோவில் விசேஷத்திற்கு அவர்கள் வரலை. வேற இனத்தில் திருமணம் செய்ததால் கோவிலில் உரிமையாக வர முடியாமல் போய்விட்டது. உமையால் அடிக்கடி பவளத்தை திட்டிக்கொண்டே இருந்தார். 2 மகன் இருக்கான்னு ஒருத்தனை அவங்களுக்கு வாரிசா இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தோம். இப்ப இந்த பைய பண்ணின காரியத்தால் நம்ம வீட்டு ஆளுக உரிமையா கோவிலுக்கு போய் முறை செய்ய முடியாமல் போச்சு என்று புலம்பிக் கொண்டே இருந்ததால் வரதா தன் மகன் மூத்தவனை பரசுவனின் வாரிசாக கோவிலில் அடையாளப்படுத்தினான். அவன் தன் குடும்பத்திற்கான முறையை செய்தான். காலப்போக்கில் இதெல்லாம் மாறிவிடும் அம்மா என்று தாயையும் சமாதானப்படுத்தினான். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நன்கொடையாக மகன் பெயரில் கொடுத்தான். தன் பெயரில் 10 லட்சம் கொடுத்தான். குடும்பத்தின் மூத்த மகனாக இன்று வரை யாரையும் விட்டு கொடுக்காமல் 2 குடும்பத்தாரையும் அனுசரித்து செல்கிறான். பவன் காயத்ரி குடும்பம் முன்பே அவர்கள் காரில் கோவிலுக்கு சென்று விட்டார்கள். சில உரிமைகளைத்தான் பவன் செய்ய முடியாது. மற்றபடி ஊர் தெய்வத்தை அவன் கும்பிட எந்த தடையும் இல்லை. பவன் தன் வீட்டிற்கும் போவான், மகனையும் அழைத்து போவான். பவளம் போல இருக்கும் பேரனை உமையாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேரனை ஏற்றுக்கொண்டவரால் மருமகளை ஏற்றுக்கொள்ள ஈகோ இடம் கொடுக்கவில்லை. இப்போது சின்ன மகன் வீடும் நல்ல வசதியாக வந்ததால் தாயாக பெருமைதான். ஆனாலும் வெளியே காட்டிக்க மாட்டார். ஞானவேல் அவர் மகன் இறந்து விட்டதால் அவர் மூத்த பேரனும் பரசுகனின் மூத்த பேரனும் முறைப்படி பட்டம் கட்டி எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் செய்து கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோவிலின் உரிமைக்காகத்தான் பரசுகன் பரதாவை தன் வீட்டு மாப்பிள்ளையாக்கினார். ஆனால் விதி அவன் கடைசி வரை உமையால் பவளக்குன்றனின் மகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதித்து பதிலுக்கு மருதவேலின் மறுவடிவமாக ஒரு பேரனை கொடுத்து இதோ அவன்தான் 7 வயது பாலகன் கம்பீரமாக ஆளுமையாக நின்று கும்பாபிஷேகத்தை பெரியவர்களுடன் சேர்ந்து நடத்தினான். 2 வீட்டிலும் விருந்து அமர்க்களப்பட்டது. பிடிக்கலை என்றாலும் மச்சான் மனைவிகள் தன்னை கீழாக நினைத்துவிடக் கூடாது என்று எல்லா நல்லது கெட்டதற்கும் சில்விகாவின் வீட்டிற்கு வந்து போவாள் ஆதன்யா. இவர்கள் ஆதரவு தனக்கு இல்லை என்று தெரிந்தால் கணவனும் சரி அவன் வீட்டாரும் இவளை ஒத்த காசிற்கு மதிக்க மாட்டார்கள் என்று தெரியும். அதனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அண்ணன் வீட்டிற்கு வந்து போவாள். ஆனால் அண்ணன் வீட்டில் மேன்மதிக்கு இருக்கும் வரவேற்பு உபசரிப்பு இவளுக்கு இருக்காது. அண்ணன் நன்றாக வரவேற்பான். சில்விகா ஒரு தலையசைப்பு, அவ்வளவுதான். சுசிலா, பார்வதி அத்தை அனைவரும் அந்த வீட்டிற்கு உரிமையாக வந்து போகிறார்கள். எனக்குத்தான் இந்த நிலைமை என்று தாயிடம் புலம்புவாள். வரதாவிற்கும் அவன் செல்வாக்குக்கும் பயந்து அடக்கி வாசிக்கிறான் ஆதன்யாவின் புருஷன். இது அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சில்விகா முகம் திருப்பினால் கூட பதிலுக்கு இவளும் திருப்பி கொண்டு போனாலும் அண்ணன் வீட்டிற்கு வந்து போவதை நிறுத்த மாட்டாள். சில்விகாவும் ஆதன்யாவை தனியாக பார்க்கும்போதுதான் முகம் திருப்புவாள். கும்பாபிஷேகம் முடிந்து அன்று இரவு சாமி சப்பரத்தில் பிரகாரம் சுற்றி வந்தது. 2 குடும்பத்தாரும் நின்று சாமி கும்பிட்டுவிட்டு வந்தவர்களுக்கு பிரசாதம் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார்கள். மகன்கள் வழக்கம்போல் தாத்தாவுடன் தூங்கிவிட பால்கனியில் நிலா வெளிச்சத்தில் சில்விகா நின்றிருக்க அவளை தன்புறம் திருப்பி அணைத்து கொண்டு வழக்கம்போல் எந்த உளறலும் பேச்சும் இன்றி தன் தாபத்தை, தவிப்பை, அன்பை மனைவியிடம் கொட்டினான் பரதநிதி. பால்கனி வெற்றுத்தரை அவர்களுக்கு மஞ்சமாக மாற மன்னவனோ தன் அவளின் மேனியில் கவிபாட இடையிடையே முத்தச் சந்தங்கள் மோகனமாய் இசைக்க அங்கே ஒரு அழகிய தாம்பத்தியம் அரங்கேற இனி நமக்கு அங்கே என்னங்க வேலை?
அவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி. சுபலதா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி. நன்றி.